யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 24வது அதிகாரம் 40-48 வரையிலையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தவர்களுக்கும் அவரின் நாமத்தினாலே போதிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எஸ்எம்பிஎம் NGPM ஒரு மிஷனரி குடும்பமாக 70 பேர் கொண்ட குழுவினுடைய ஆலோசனையுடைய ஜெபத்திலையும் அவருடைய வழிநடத்தலையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த இயக்கத்தை நடத்தி வருகிறார். பல இடங்களில் ஆலய கட்டுமான பணி வேலை நடக்கிறது. 35 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திவாரம் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். பணி மையங்களில் 4 இடங்களில் ஆதிவாசி குழந்தைகளுக்கு இந்த விடுதி நடத்துகிறோம். இந்த விடுதிகளில் 210 பிள்ளைகள் படிக்கிறார்கள். விடுதி கட்டிடங்கள் வாடகைக்கு இருக்கிறதுனால 15க்கு 10 என்கிற அளவில் ஒரு ஹால் கட்டுவதற்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு 30 பேரை ஆண்டவரிடத்தில் கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். யார் அந்த ஸ்பான்சர்ஷிப் செய்ய முன் வருகிறாரோ அவர்களுக்கு அந்த ஹாலில் ஒரு கல்வெட்டில் போட்டு அவருடைய பெயரை சொல்லி அந்த ஆதிவாசி பிள்ளைகள் தினமும் ஜெபம் பண்ணுவார்கள். பணித்தளத்தில் நடக்கிற ஊழியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள ஆத்துமாவே தேடி என்கிற ஒரு தமிழ் பத்திரிகை, கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த பத்திரிகை வெளியிடுகிறோம். நீங்கள் வாங்கி படியுங்கள். இது ஒரு இலவச பத்திரிகை. உங்களுடைய முகவரிகளை அனுப்பினால் நாங்கள் உங்களுக்கு இதை அனுப்பி வைப்போம். அதே போல் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த இயக்கத்தில் படிக்கிற ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்கிறதற்கு 600 ரூபாய், ஒரு மிஷனரியை ஸ்பான்சர்ஷிப் செய்வதற்கு 3000 ரூபாய், ஒரு மிஷனரியுடைய குழந்தை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் தேவை. ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக உங்களை இணைத்து கொள்ளுங்கள். ஸ்பான்சர் செய்ய முன் வருகிறவர்களுக்கு அவனுடைய ப்ரொஃபைல், மிஷனரியுடைய ஃபோட்டோ, ஆதிவாசி குழந்தையுடைய ஃபோட்டோ, அதனுடைய விவரங்களை அதில் உங்களுக்கு எழுதி இப்படி ஒரு அட்டையில் வைத்து உங்களுக்கு கொடுப்போம். அதே போல் தொழில் முனைவர்களுக்கு நாங்கள் ஒரு காணிக்கை பெட்டி வைத்திருக்கிறோம். தொழில் முனைகிறவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு என்று சொல்லி ஒரு நன்றி காணிக்கைக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்களுடைய யூடியூப் இன்னும் எங்களுடைய வலைதளங்கள் இருக்கிறது, பாருங்கள். அருமையானவர்களே, பணித்தளங்களில் ஆலயம் கட்டுவதற்கு முன்வாருங்கள். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 8 லட்ச ரூபாய் தேவை, 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 7 லட்ச ரூபாய் தேவை, 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுவதற்கு 5 லட்ச ரூபாய் தேவை. 3 லட்ச ரூபாயிலையும் கட்ச ஆலயம் அருமையானவர்களே நாங்கள் கட்டுகிறோம். நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப இந்த ஆலயங்களை கட்ட முன்வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்கொள்கிறோம். உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 42 17 80 20 691, IFSC கோட் SPIN 0061767, தொலைபேசி எண் 9447375550 9043867550. அன்பானவர்களே, இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாட்களில் நாம் இருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி உலகமெங்கிலேயும் ஒரு மாபெரும் உற்சாகத்தையும் ஊக்கக்கூடிய செய்தி. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு சில தனிநபர்களை சந்தித்தார். அந்த தனிநபர்களிலே பேதுரு என்பவர் மிக முக்கியமானவர். இயேசு கிறிஸ்துடைய சீசர்களுக்கெல்லாம் இவர் தலைவரை போல செயல்பட்டவர். ஆண்டவர் இவரை திபேரியா கலிலேயா கடற்கரையில் அன்றைய காலையிலே சந்திக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவரை ஆண்டவர் பிடிக்கும்போது யோவான் 1வது அதிகாரம் 41வது வசனத்தில் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ கேபா என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அந்த சீமோன் பேதுருவுக்கு கேபா என்று ஒரு பெயர் கொடுக்கிறார். கேபா என்றால் நீ பாறை, அசைக்க முடியாத உறுதியான கல், விசுவாசத்திலே வல்லவன். மேலும் மத்தேயு 16வது அதிகாரம் 15-20 வரையிலையும் மேலும் பேதுருவே, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இப்பொழுது நீ பாறை பட்ரஸ், இந்த பாறையின் மேலே இந்த திருச்சபை உலகமெங்கிலும் உள்ள சபையை நான் கட்டியெழுப்ப போகிறேன். இந்த சபையை பாதாளத்தின் திறவுகோல்கள், சாத்தானின் அட்டகாசங்கள் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி பேதுருவினிடத்தில் ஒரு பிராமிஸ் கொடுக்கிறார்.
அருமையானவர்களே, இப்படி அசைக்க முடியாத அந்த பேதுருவுக்கு, பாறை என்று சொல்லக்கூடிய அந்த பேதுருவுக்கு என்ன ஆச்சு என்று சொல்லி நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால், ஏற்கனவே மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுவிட்டு வந்தவர் இப்பொழுது மறுபடியும் யோவான் 21வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எந்த இடத்துல மீன் பிடிக்க மாட்டேன் என்று விட்டுவிட்டு படகையும் போட்டையும் எடுத்து வந்தாரோ அதே இடத்துல மறுபடியும் மீன் பிடிக்க போகிறார். அப்படி மீன் பிடிக்க போகும்போது தனியாக அவர் மட்டும் போகலை, அவர் கூட இருந்தாங்களே சீஷர்கள், அதில் முக்கியமான முத்துக்கள் போன்றவர்கள் 7 பேர், அந்த முக்கிய நபர்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறார். பார்த்துக்குங்க அன்பானவர்களே, பின்வாங்குவதற்கான அழைப்பு, இல்லையென்றால் கிறிஸ்துவை விட்டு விலகி போவதற்கான காரியங்கள் எப்பொழுதுமே முக்கியமான நபர்கள் மூலமாக நடைபெறுகிறது. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் எச்சரிக்கையாக எடுக்க வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல, 3 ஆண்டுகளுக்கு முன்பு படகை விட்டு போனார், வலையை தூக்கி வீசிட்டு போனார். இப்போ அங்கே படகு ஆயத்தமாக இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி விட்டு போன அந்த வலை இத்து போய் நாசமாக போகாமல் சாத்தான் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கிறான். அருமையானவர்களே, 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் இதே பேதுரு எழுதுகிறாரு, எச்சரிக்கையாக இருங்கள், விழிப்பாக இருங்கள். எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற பிசாசானவன் கெட்சிக்கிற திங்கம் போல உங்களை விழுங்குவதற்கு வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 22:31-32 சொல்லும்போது, பின்னும் கர்த்தர் சீமோனை நோக்கி, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை புழைகளை போட்டு புடைக்கிற மாதிரி சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு என்ற உத்தரவு கேட்டிருக்கிறான். ஆனால் நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது என்று சொல்லி உனக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பேதுருவே, நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன்னுடைய சகோதரர்களை நீ ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பேதுருவை ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதே சமயம் கவனமாக இரு, அவனுடைய சோதனையில் விழுந்து போகாது என்று சொல்கிறார். அருமையானவர்களை, யோபுவை சோதித்த பிசாசு, இயேசு கிறிஸ்துவை சோதித்த பிசாசு இப்பொழுது பேதுருவையும் சோதிக்கும்படி வந்திருக்கிறான். அருமையானவர்களை, நாம் நினைக்கிறது போல பிசாசு ஜடாமுடியோட உருண்ட கண்ணோட அவன் வரமாட்டான். நம்மளை விட விகாரமான தோற்றமும் இருக்காது. ஒளியின் தூதன் என்று சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. உங்களை விட மிக விவரமானவன் பிசாசானவன். அதனால்தான் ஆண்டவர் சொல்லும்போது, பேதுருவே, உனக்காய் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பிசாசின் கிரியைகளை எதிர்த்து நிற்கிறதற்கு நாம் திராணியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எபேசியர் 6வது அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த பேதுரு மறுபடியும் மீன் பிடிக்க போகிறார். ஆனால் கவனியுங்கள், முழுவதும் மீன் பிடிக்கிறதுக்காக வலையை போடுகிறார், ஒரு மீன் கூட கிடைக்கல. லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசித்து பாருங்க, அது எழுதியிருக்குது, முழுவதும் மீன் பிடிக்கிறதுக்காக வலையை போட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல. அன்னைக்கு 3.5 வருஷம், அதே 3.5 வருஷம் கழித்து அதே இடத்துல வலை, மீனே கிடைக்கல. அன்றைக்கு இயேசு சொன்னார், தம்பி வலையை மறுபடியும் உள்ளே கொண்டு போய் போடுன்னு சொல்லி. அப்போ போடுறாரு, திரளான மீன்கள் வந்தது என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த மீன் கிடைக்காதனால வெறுமையோட வெறுத்து போய் நிற்கிற நேரத்தில் அருமையானவர்களே, ஒரு சோர்வோடு இருக்கிறார். ஒன்றை கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் அதில் முழுமையான வெற்றி இருக்காது. அது ஒரு வெறுமை, ஒரு தோல்வி. இயேசு இல்லாத வீடு அது ஒரு சாத்தானின் வீடு போல ஒரு மகிழ்ச்சி இழந்து, ஒரு சமாதானம் இழந்து காணப்படும். ஆகவே எப்பொழுதும் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த பேதுருவை எடுத்துக்கொண்டோம் என்றால் தன்னுடைய சீசர்களை பார்த்து என்ன சொல்லியிருப்பான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி 40 நாள் ஆச்சு இந்த இயேசு கிறிஸ்து உயிர் திறந்தார், திடீர்னு பூட்டிக்கிட்டு இருக்கிற அறைக்குள்ள வர்றாரு, உங்களுக்கு சமாதானம்னு சொல்கிறாரு, மறுபடியும் காணாமல் போயிடுறாரு. இப்படி வந்து போயிட்டுருக்கிறாரு. ஒரே வீட்டில் உட்காந்து எத்தனை நாள் இலவசமாக சாப்பிட்டு கொண்டிருக்க முடியும்? ஆகவே பழைய தொழிலுக்கு நான் போகிறேன், வாரீங்களா அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்கிறாரு. அருமையானவர்களை, ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், சாத்தான் மறுபடியும் விட்டு வந்த பாவத்தை நம்முடைய இதயத்தில் தூண்டுகிறவனே இருக்கான். பழைய பாவத்தாசை வருகுதோம், பிசாசின் மேலே பட்சம் உனக்கு திரும்ப வருகுதோம், அழியும் நிமிஷத்தாசை காட்டியே அக்கினி கடல் தள்ளுவானே, நீயுனக்கு சொந்தமல்லவே. என் அன்புக்குரியவர்களே,
மீன் பிடிக்கிறதுக்காக அழைக்கப்படவில்லை பேதுரு. மனுஷனை பிடிக்கிறதுக்காக அழைக்கப்பட்ட பேதுரு இப்பொழுது அந்த அழைப்பை மறந்து தனியாக ஒரு மீன் பிடிக்க போயிருக்கிறார். முழுவதும் பிரயாசப்பட்டார், ஒன்றும் கிடைக்கல. 3 வருஷத்துக்கு முன்னாடி இரட்சகரை தெரியாது, அன்னைக்கு பரவாயில்ல. ஆனால் 3 வருஷம் அவரோடு நடந்து எத்தனை அற்புதங்களை பேதுரு ருசி பார்த்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, பேதுரு கடலின் மேலே நடந்தார், மறுரூபம் மலையிலே மறுரூபம் அடைந்தார். மருத்துவர்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்பும்போது கூட இருந்தார். இயேசு கிறிஸ்து அவருடைய கால்களை கழுவும், என் காலை கழுவாதீங்கன்னு சொன்னார். அந்த அத்திமரம் பட்டு போகும்போது, ரபி நேற்றுக்கு தான் நீங்கள் சபிச்சிங்க, இன்னைக்கு வேரோட பட்டு போயிடுச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை நீர் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து என்று சொல்லி உறுதியாக அறிக்கையிட்டாரே பேதுரு. இத்தனை அறிக்கைகள், இத்தனை அனுபவங்கள் இன்றைக்கு மறுபடியும் பின்மாற்றத்துக்குள்ளாக மீன்பிடிக்க போய்விட்டாயே. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, பல முறை கண்டிக்கப்பட்டும் ஒருவர் தொடர்ந்து பிடிவாதம் உள்ளவராய் அதே பாவத்தில் இருப்பார் என்றால் அவர் திடீரென்று சொல்லி அழிந்து போவார் என்று எழுதியிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உயிர் தெழுந்த ஆண்டவர் இந்த பேதுருவை மறுபடியும் அந்த இடத்துல சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது என்ன கேட்குறாரு? பிள்ளைகளே, ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. வந்து பார்த்த உடனே உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு கண்ணா பண்ணானே எந்த வார்த்தையும் பேசாமல் டெக்னோன் என் செல்லங்களே என்று சொல்லி அன்பு நிறைந்த வார்த்தைகளை பேசி கூடுறாரு. அவங்க சொல்கிறாங்க, முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே இல்லை. இப்போ சொல்கிறாரு, போங்கப்பா மறுபடியும் உங்களுடைய வலையை மாற்றி போடுங்க. வாயை மூடிக்கிட்டான். முதல்ல சொன்னான் நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், இப்போ வாயெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இப்போ நேரவே வலையை போடுறாரு. அருமையானவர்களே, 153 மீன், பெரிய மீன் சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்பி எந்த ஒரு காரியத்தை செய்து பாருங்க, ஊழியத்தை செய்து பாருங்கள், வியாபாரத்தை செய்து பாருங்கள். தாவீது சொல்லும்போது, அவரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட மாட்டேன். என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, அசைக்கப்படாத உறுதியான கல் பேதுருவை போல அசையாம உறுதியா நில்லுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 26:3 எழுதியிருக்குது, உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிறேன். ஆண்டவர் பேதுருவை பார்த்து 3 முறை கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு கடைசியாக கேட்கும்போது கண்ணீரிட்டு அழுதுட்டு, ஆண்டவரே இனி உமக்கு மட்டும் சொந்தம். தன்னுடைய வாழ்நாளில் இயேசுவுக்கு மறுபடியும் ஒப்பு கொடுத்தவன், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரை விட வல்லமையான காரியங்களை மாத்திரமல்ல, இந்த திருச்சபையை மிக அழகாக கட்டியெழுப்பி 1 பேதுரு 2 பேதுரு என்ற 2 நிருபங்களில் திருச்சபைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து ஒரு சாட்சியாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார். தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் அதே போல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக தந்தையே, இந்த வசனங்களை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆகவே நான் அவருக்கு பின்னால் நிற்பேன், எந்த வினாடியும் சாத்தானின் பக்கம் நிற்க மாட்டேன் என்று சொல்லி, ஆண்டவரே பேதுரு, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீரே அறிவீர் ஆண்டவரே என்று சொன்னாரே, அதே போல எங்களுடைய பிள்ளைகளும் உம்மை மனப்பூர்வமாக நேசிக்கும்படி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலேயும், ஒவ்வொரு குடும்பங்களிலேயும், ஒவ்வொருடைய வியாபாரத்திலேயும் ஆண்டவரே பேதுரு உம்முடைய வார்த்தை கீழ்ப்பிடிந்து வலைய போட்டதுனால வலை நிறைய மீன், பெரிய மீன் பிடித்தான்னு பார்க்குறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாரும். மிஷன் ஃபீல்டுலேயும் பணித்தளங்களில் ஆண்டவரே உம்முடைய சீசர்கள் விரிக்கிற அந்த வலையில் திரள் கூட்டமான மக்களை வந்து அதில் விளைவிக்க வேண்டியது உம்முடைய பொறுப்பு சாமி. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். உம்முடைய வருகைக்கு இந்த நாட்டை ஆயத்தப்படுத்துகிற மிஷினரி பணியில் தொடர்ந்து எங்களை பயன்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே.